பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆஸ்டின் தமிழ் சபையின் மாலை ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவருடைய மாறாத கிருபையை கொண்டாட நம்ம கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்பட்டோம். நாம் ஜெபித்து இந்த ஆராதனை ஆரம்பிப்போம். அன்புள்ள பரம பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கர்த்தரை துதிப்பதும் நம் தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதும் ஆனது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, இந்த வேளையில இந்த மாலை வேளையில ஆண்டவரே உம்முடைய வாசல்களில் துதியோடு உம்முடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து உம்மை துதித்து உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. எல்லா நாமத்துக்கும் மேலான கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் தியான வாயின் வார்த்தைகள் எல்லாம் உமக்கு பிரியமுள்ளதாக இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தரே, ஆவியானவர் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆவியோடு உண்மையோடும் நாங்கள் உம்மை தொழுது கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் இந்த மாலை வேளையில் ஆண்டவரே அப்பா இந்த இடத்துல நீங்க அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திர நன்றி. நம்முடைய மகிமை பிரசன்னத்தினால கர்த்தர் இந்த இடத்தை நிரப்புவீராக. ஆண்டவரே, பாடல் அப்பா எங்களோட துதி ஸ்தோத்திரங்கள் பாடல் ஆராதனை வேளையில ஆண்டோட மகிமை பிரசன்னம் கடந்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே மகிமைப்படுவீராக. செய்தி வேலையை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாக எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த சண்டே ஸ்கூல் அப்பா எல்லாவற்றையும் நீங்கள் பிளஸ் பண்ணி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றின் மூலமாக ஆண்டவர் நீரே மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே ஆண்டவரை பெருகணும் அப்பா, நாங்கள் சிறுகணும் அப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், நாங்களும் உயர்த்துக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தை இடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். சேர்ந்து கொண்டீ தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீ, ஒட்டப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீ, தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீ. கேட்டதை தந்திட்டீ, ஆசீர்வதித்தீ, கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்தீ. கேட்டதை தந்திட்டீ, ஆசீர்வதித்தீ, கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்தீ. கர்த்தரை உயர்த்திடும் காலம் எவரை
Magnify his name. அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. ஓ ஹalleluya. யெகோவா இறையானவர், ஓ யெகோவா நிசியானவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவைகள் ஒருபோதும் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது. For those faces were not ashamed, those who looked upon Jesus. இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள். ஹalleluya, ஹalleluya. அந்த வனாந்தரத்திலே தூக்கப்பட்ட சர்ப்பத்தை, வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த யாவரும் பிழைத்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம் அல்லவா? அந்த இயேசுவை நோக்கி பாருங்க. கல்வாரி சிலுவையில அவர் உனக்காய் எல்லாவற்றையும் தன் கடைசி சொட்டு ரத்தத்தையும் இயேசு உனக்காய் சிந்தினார், உங்களுக்காய் சிந்தினார். அந்த இயேசுவை நோக்கி பாருங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தீரே அப்பா. On that cross of Calvary, oh God. ஆண்டவரே, every need that we have, oh Lord, they're all met in the cross of Calvary, oh Master. Oh, we praise you, Lord.
நன்றி சொல்ல my Ebenezer. What a beautiful name. What a beautiful name. Ebenezer, call out to him. Amen. Hallelujah. Thank you, God, for carrying us. Thank you, for God, for leading us. Thank you, God, for the ups and downs. Amen. You've been so good. Yes. ரொம்ப நல்லவரா இருந்திருக்கீங்க இந்த வாழ்க்கையில. Hallelujah. நல்ல எபினேசரா இருந்திருக்கீங்க. Amen. Yes, Holy God. Lord, we want to trust you, God. Lord, we want to trust you. உங்களை இன்னும் நம்ப உதவி செய்யுங்க. எங்க அவிசுவாசத்தை Lord, help us. Lord, help our unbelief. Just like the man who made the prayer, Lord, to God, Jesus, help my unbelief, God. In Mark 9:24, he says, help my unbelief. Lord, we are humbling ourselves at your feet, Lord. Strengthen our faith, Lord Jesus. Everyone will leave us and depart us, but you said you will be with us. You will never leave us nor forsake us, Lord. Today we confess, Lord. We rebuke the unbelief. We call unto your name, Father God. Lord, faith is the fruit of the Spirit. Lord, pour it into our hearts, Lord. Pour it into our lives, Lord. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. Can we tell it? நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நிற்கும் பூமியிலே குளிர்ந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமியிலே குளிர்ந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. எல்லாரும் பாடலாமா? நம்புவேன் என் இயேசு. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே.
Hallelujah.
no shadow of turning in him. அவரிடத்தில் வேற்றுமையின் நிழல் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். For he is an unchanging God. அவர் அன்றைக்கு தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருந்தாரோ அதே போல உண்மை உள்ளவராய் உங்களுக்கும் எனக்கும் அவர் இருக்கிறார். Hallelujah. He is an unchanging and a faithful God. அவர் மாறுகிற தேவன் அல்ல. Oh hallelujah. பேதுரு எழுதுகிறதை போல oh he is the same yesterday, today and forever. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உலாவிக் கொண்டிருக்கிறார். எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் நம் மத்தியிலே உலாவுகிறார். Oh, he is present in our midst. Oh, he dwells in the praises of his people. தம்முடைய ஜனத்தின் துதிகளிலே வாசமாய் இருக்கிறவர். Oh, எங்கள் மத்தியிலே இருப்பதற்காய் நன்றி அப்பா, நன்றி டாடி. உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. For we cast our burdens on you, Lord. For we cast our anxieties upon you, Lord. எங்கள் பாரங்களை, எங்கள் கவலைகளை எல்லாவற்றையும் உம்மேல நாங்கள் வைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மேல நாங்கள் வைத்து உம்மை நாங்கள் உயர்த்தும்படி வந்திருக்கிறோம் டாடி. 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி உங்கள் இதயங்களை உயர்த்தி ஆண்டவர் அப்படியே ஆராதிங்க பார்ப்போம். Hallelujah. He alone deserves your worship, my dear friend. He alone deserves your worship. மனிதர்கள் அல்ல, ஒரு மனுஷனை பார்க்கும்படி நாம் வரவில்லை, சர்வ வல்லமை உள்ள தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். அந்த ஒரு உணர்வோடு கண்களை மூடி யாரும் அங்க எங்க பார்க்க வேணாம். Just focus your attention on him. Focus your attention on him. எங்க வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் தேசத்துல நீங்க உயரணும்ப்பா. உங்க நாமம் உயரணும். இன்றைக்கு மேன்மை அடையணும். நாங்க இன்றைக்கு as we build an altar of praise, உங்க நாமம் உயர்த்தப்படணும். ஒரு மனுஷ நாமம் அல்ல, ஒரு மனுஷனுடைய தாளந்து அல்ல. இல்ல ஆண்டவரே, நீங்க உயர்த்தப்படணும்ப்பா. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க உயர்த்தப்படணும் டாடி. உங்க நாமம் உயரணுமே, உங்க நாமம் உயரணுமே, உங்க நாமம் உயரணுமே. நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுங்க அவரை பாட்டு. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை
காதேஷ் வனாந்தரத்தை ஆதிர பண்ணின அவருடைய சத்தம், அவருடைய பிரசன்னம். ஓ ஹalleluya. அப்படியே கண்களை மூடி Father, touch me with your presence. ஓ ஆண்டவருடைய பிரசன்னத்தினால என்னை தொடுங்கப்பா. என் வாழ்க்கையில காணப்படுகிற கண்மலைகள் அவைகள் மெழுகு போல உருகட்டும் ஆண்டவரே. ஒருவேளை it could be the stubbornness of your heart. உங்களுக்கே தெரியும், அதுவே ஒரு கண்மலையை போல நின்று கொண்டிருக்கிறது. Ask the Holy Spirit to touch you. இந்த மாலை வேளையில் ஆண்டவரே என்னை தொடுங்கப்பா. கண்மலையை போல என் இருதயம் எழும்பி நிற்கிறது. மனமேட்டிமையினால் என் இருதயம் எழும்பி நிற்கிறது. மெழுகு போல
பண்ணுங்கப்பா, உருக பண்ணுங்கப்பா. ஓ ஹalleluya. அவருடைய பிரசன்னம், இன்ப பிரசன்னம், இன்ப பிரசன்னம். ஓ அன்றைக்கு சங்கீதக்காரர் சொன்னா, how would I earn for your presence, oh God. உடைய பிரசன்னத்துக்காக நான் எவ்வளவு ஏங்குகிறேன். இந்த உலகத்துல 1000 நாட்கள் நான் இருப்பதை காட்டினோம், உங்களுடைய பிரசன்னத்துல ஒரு நாள் நல்லதான. It is good for me to stay in your presence. அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து, அப்படியே உங்களை மூடும்படி ஒப்பு கொடுங்க. அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணருங்க, உணருங்க, உணருங்க. Lord, give me that sensitized heart, oh Lord. ஆவியில உணர உதவி செய்யுங்கப்பா. ஓ ஆவியில உணர உதவி செய்யுங்கப்பா. பார்த்து கேட்கிறார், என்னை தொட்டது யார்? It was a ridiculous question to the disciples. ஆண்டவரே, உம்மை எல்லாரும் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, எல்லாரும் உம்மை தொட்டு கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. What kind of a question is this? Why are you asking this question? How would we know who touched you? ஆனால் பாருங்க, மாம்சத்திலே அவரை தொட்டவர்கள் பலர் இருக்கலாம், ஆவியிலே அவரை தொட்டவள் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ மாத்திரமே. ஹalleluya, ஹalleluya. ஆவியிலே அவரை தொட்டவள். இந்த தேவ ஜனமே, இந்த இடத்துல மாம்சத்திலே நாம் இந்த இடத்துல இருக்கலாம், ஆனா ஆவியில வேற எங்கேயோ இருக்கலாம். ஒரு விஷயம், அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்போமா?
ஒரு விசை அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ சொன்னாள், அவருடைய ஆடையின் நுனியை தொட்டாகிலும். அப்ப அவரை தொடுற அளவுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லை. I am a defiled woman. Even if I touch the hem of his garment, I'll be healed. தன்னுடைய ஆவியில, தன்னுடைய விசுவாசத்துல அந்த மகள் இயேசுவை தொட்டாள். இயேசப்பா சொன்னாங்க, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். இன்று அவரை நம்முடைய ஆவியில உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய் அவரை தொடுவோமானால் அவர் வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்படும். அந்த தேவ வல்லமையை நாடி வந்திருக்கிறீங்களா? இல்ல ஏதோ இன்னைக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு, எனக்கு இன்றைக்கு ஒரு தேவை இருக்கிறது, இன்றைக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறது, அதுல எனக்கு சரியான போதும், என்ன நோக்கத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கோம் அப்படி சொல்லுவோமா? உன் பிரசன்னம் எனக்கு போதும் ஐயா, வேற எதுவும் வேண்டாம் ஆண்டவரே. உன் பிரசன்னம் முடியாததை முடிய பண்ணும். உம்முடைய பிரசன்னம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கும் ஆண்டவரே, எனக்கு அது போதும் அப்பா. அவருடைய பிரசன்னத்தை ஆவியில் உணர்ந்தவர்களாய் வசனத்துக்கு நம்முடைய இருதயத்தை திறப்போமா? கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, வாஞ்சையோடு கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறவரே, தன்னிடத்துல வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாதவரே, அநாதி சிநேகத்தினால் எங்களை சிநேகித்து அன்பினால் ஈர்த்து கொண்டவரே, இந்த நாளில உம்மை வாஞ்சித்து உடைய பிரசன்னத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் உழைத்து களைத்து இருக்கிறார்களே, இவர்களை எப்படி நான் வெறும் வயிற்றோடு அனுப்புவேன்? இந்த இடத்துல அவர்களுக்கு உணவு கிடைக்காதே என்று அவர்களுடைய மாம்ச காரியங்களை குறித்து நீர் அங்கலாய்த்தது போல இன்று எங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து நீர் அங்கலாய்க்கிறீர் ஆண்டவரே. ஐயோ, என் மகள் ஒரு தேவையோடு வந்திருக்கிறாளே, இவளை எப்படி நான் வெறுங்கையோடு அனுப்புவேன்? என் மகன் ஒரு வேதனையோடு வந்திருக்கிறானே, இவனை நான் எப்படி வெறுங்கையோடு அனுப்புவேன்? மாம்சத்திலும் ஆவியிலும் பலவீனப்பட்டு வந்திருக்கிறார்களே, இவர்களை எப்படி நான் வெறுங்கையாய் அனுப்புவேன் என்று எங்களுக்காய் இந்த நாளிலும் பரிந்து பேசுகிற பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இயேசப்பா, இதோ உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய ஸ்பரிசத்தை, உம்முடைய தொடுதலை நாங்கள் உணரும்படிக்காய் எங்கள் ஆவியின் கண்களை திறந்திருக்கும். வசனத்துக்கு எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தும். நான் என் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளுவேன், அவர் வந்து உங்களுக்கு நான் போதித்தவைகளை எல்லாம் நினைப்பூட்டுவார் என்று சொன்னீங்களே, இந்த நாளில் எங்களுக்கு நீர் நினைப்பூட்டுவீராக. அந்த ஆவியானவர் எங்களுக்கு நினைப்பூட்டுவாராக. எங்கள் எல்லாரையும் தேவ கிருபைக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து இந்த மாலை வேளையில ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால, குமாரன் இயேசுவின் நாமத்தினால பிதாவின் பாதங்களில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் அமரலாம். பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் நினைக்கிறேன் வரவேற்கிறோம். இந்த வாரம் we don't have specific announcement for this week, but we have birthdays and anniversaries for this week, so we are celebrating your birthdays and anniversaries. Can you please come forward so that Pastor can pray for you? These are September 8th to September 14th. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குடும்பமாய் நம்முடைய குடும்பத்துல ஒரு 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 அங்கம் அக்களிக்கும் பொழுது, சந்தோஷப்படும் பொழுது முழு குடும்பம் அதனால சந்தோஷப்படுகிறது. இந்த நாளில் ஆண்டிக்காகவும் ஜோதேவிக்ஸ்க்காகவும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வருவோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால புதிய நாளை, புதிய கிருபையை, புதிய அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றுகிறவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள்ல அப்பா ஆண்டிக்கு நீர் கூட்டி கொடுத்திருக்கிற ஒரு வருடத்திற்காய், இந்த வருடத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, every breath in our nostrils is by your grace, O Master. உம்முடைய கிருபையினாலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. We don't take even a single moment for granted. நரை மயிர் வரை உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னவரே, இம்மட்டுமாய் வழி நடத்தி வந்திருக்கிற எபினேசரே, தகப்பனை இனிமேலும் வழி நடத்த போகிறவரே, உம்முடைய கரத்துல ஆண்டியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேவனை குறித்தும் அவருடைய வசனத்தை குறித்தும் அவர்களுக்கு இருக்கிற வாஞ்சையையும் விருப்பத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீரே. உங்கள் இருதயத்துல வாஞ்சையும் விருப்பத்தையும் உண்டாக்குகிறவரும் அதை செய்து முடிக்கிறவருமா இருக்கிற
இயேசுவின் கரத்துல, கர்த்தருடைய கரத்துல ஆண்டியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சரீர தேவைகளை நீர் சந்திப்பீராக. அப்பா, மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ பலன் உள்ளது என்பதன் படிக்காய் மாம்சத்தின் பலவீனங்களை ஆவியின் பலன் மேற்கொள்ளும்படிக்காய் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் வருகிற தலைமுறைக்கு உம்முடைய நாமத்தை எடுத்து சொல்ல கர்த்தர் பயன்படுத்துங்க. என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, ஆவிக்குரிய தேவைகள், சரீரத்திற்குரிய தேவைகள், அப்பா, இமோஷனல் நீட்ஸ் சகலத்தையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் சந்திப்பீராக தகப்பனே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நீர் வைத்திருக்கும்படிக்காய் ஆண்டவரே உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, ஒரு விசை ஜோ லிவிங் ஸ்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்களை ஒன்றிணைத்தவர் நீர் ஆண்டவரே. முப்பரி நூலாய் இயேசுவை மையமாய் கொண்டு அப்பா, கணவனும் மனைவியுமாய் அவர்களை ஒன்றிணைத்தவர் நீர் ஆண்டவரே. அழைத்தவர் நீர், உண்மையுள்ளவர் நீர், நடத்துகிறபடிக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஒவ்வொரு வாரமும் ஆராதனையில எங்களை வழி நடத்தி ஆண்டவரே தேவ ஆவிக்குள்ளே ஒருங்கிணைக்கிற அந்த ஒரு அபிஷேகத்தை பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் பல மடங்கு பெருகும்படிக்காய் ஜெபிக்கிறோம். எலிசா கேட்டது போல ஆண்டவரே 2 மடங்கு ஆசீர்வாதங்களும் அபிஷேகங்களும் பெருகும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஜோஹானா ஜோசியாவை கூட உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த திருமணத்தின் அங்கீகாரமாய் பொக்கிஷமாய் நீர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பமாய் அவர்களை எழுப்பி பயன்படுத்துவீராக. அப்பா, ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லவும் ஆண்டவரே அப்பா உம்முடைய அபிஷேகத்திலே நடத்தும்படிக்கான நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் கர்த்தர் நீர் பயன்படுத்துவீராக. அப்பா, வெறுமனே அவர்களோடு நின்று போகிற ஆசீர்வாதம் அல்ல, நிரம்பி வழிந்து சுற்றி இருக்கிறவர்களை தொடுகிற ஆசீர்வாதம் ஆண்டவரே. மகளுக்கு கூட ஈவிங்ஸ்க்கு நீர் கொடுத்திருக்கிற அந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்று நாங்க பாடினது போல முடியாததை முடிய பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் இதை பெரிய இந்த ஆரம்பத்தை நீர் பெரிதாய் நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜோனுடைய வேலை ஸ்தலத்திலே கர்த்தருடைய கரம் இருக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். தானியேல் மனுஷனுடைய கண்களிலும் தேவனுடைய கண்களிலும் தயை பெற்றவனாய் இருந்தது போல தயை பெற்று வளர்ந்து பெருக கர்த்தர் கிருபை கொடுங்க. எல்லைகளை விரிவாக்குங்க ஆண்டவரே. கர்த்தருடைய கரமுடன் இருக்கட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நாங்கள் பிழைத்து கிடக்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாங்கள் சாட்சிகளாய் சொல்லும்படிக்காய் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இந்த நாளிலே குறிப்பாய் ஆண்டியோட வாழ்க்கையும் ஜோனுடைய வாழ்க்கை ஈவிங்ஸுடைய வாழ்க்கையும் நீர் அற்புதங்களால் நிறைப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விவரிப்பேன் என்ற வார்த்தையின்படியாக இன்னைக்கு நான் ஜீவனோடு நிற்கிறேன்னா அது எனக்கு ஆண்டு கொடுத்த ஒரு பெரிய கிருபை. எனக்கு 2வது டெலிவரி வந்து சீஷரில் தான் எனக்கு ஆச்சு. 30 வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு சீஷர் வந்து அப்படி தான் எனக்கு செகண்ட் பேபி டெலிவரி ஆச்சு. அப்போ டாக்டர் சொன்னாங்க இது ப்ரெக்னென்சியில் வந்த சீஷர் அப்படிங்கிறதுனால எனக்கு திரும்ப வராது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபஸ்ட்டு சீஷர் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, என்னுடைய மூத்த குழந்தைய நான் ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்து இருக்கிற எனக்கு சீஷர் வந்துச்சு. அதே மாதிரி போன வெள்ளிக்கு அதுக்கு முன்னாடி வெள்ளி வந்துட்டு என் பெரிய குழந்தை அதே மாதிரி ஸ்விம்மிங் கிளாஸில் விட்டேன். சின்ன பிள்ளைய டேக்கான பிக்கப் பண்ணேன். அன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் வந்து நைட் ப்ரேயர் சோஃபாவில் உட்காந்து என் கணவர் வந்து எனக்கு டீ கொடுத்தாங்க. இன்னைக்கு டீயை குடி, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும் ப்ரேயருக்குன்னாங்க. டீ நான் கொண்டுட்டு போகும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னோட ஹேண்டும் கோஆர்டினேட் ஆகுன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே நான் வந்து என் கணவரை வந்து கூப்பிட்டேன் 2 தடவை. அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு நிஜமாலுமே எனக்கு என்ன ஆச்சு எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு தடவை கண்ணை முழிச்சு பார்க்கும்போது என்னை சுற்றிலும் வந்து அது ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் இருந்தாங்க. என்னோடய வீட்டில் நான் இருந்தேன், என்னோடய நெய்பர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் முடிச்சு பார்க்கும்போது நான் என்ன எமர்ஜென்சியில் அந்த ஹால்வேல என்னைய ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் என்னை கைவிடணும்னு நினச்சிருந்தா நான் ட்ரை பண்ணியிருக்கும் போதே என்னை 2 தடவை விட்டுருக்கலாம். ஏன்னா என்னை பார்த்து ஒருத்தவங்க கேட்டாங்க, நீங்கள் எல்லா ஜெபத்துக்கும் ஓடுறீங்க எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க கிட்ட நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, என் ஆண்டவர் என்னை கைவிடலாம், என்னை கார்லேயே என்னை கைவிட்டுருக்கலாம், என்னை எத்தனையோ இடங்களை கைவிட்டுருக்கலாம். நான் அழகாக நான் வீட்டில் வந்து சேஃபாக நான் 2 தடவை உட்கார்ந்துருக்கும்போது தான் நான் வந்து கைவிட்டப்பட நான் சொல்ல விருப்பப்படலை. இதனோட சாட்சி. ஏன்னா என் ஜீவனுள்ள தேவன் என்னுடைய ஜீவனை மட்டுமாய் எனக்கு காத்து கொண்டு இருக்கிறார் என்பது என்னுடைய சாட்சி. தேவன் எனக்கு சபை மக்கள் எல்லாருக்குமே நான் இந்த வேலையில் வந்து நான் நன்றி சொல்லுகிறேன். ஏன்னா எனக்கு எல்லாரும் எனக்கு சாப்பாடு கொடுத்து 1 வாரம் நான் சமைக்கலைங்க. உண்மை
உண்மையாலுமே நான் சூடு பண்ணி எடுத்து வச்சு நானும் என் கணவரை சாப்பிட்டோம். ஏன்னா என்னால் சமைக்க முடியாது ஒரு வாரம். ஏன்னா அவ்வளோ ஒரு டயர்டு. எனக்கு எப்படின்னா போட்டில் என்னை விட்ட மாதிரியே இருக்கும். நீ வந்து அந்த ஒரு வாரமும் அப்படியே தான் நான் இருந்தேன். நான் வந்துட்டு அதே போல் என்னோட நெய்பர்ஸ் இங்கே இல்லை. நான் அவங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால நன்றி சொல்லுகிறேன். நான் 11:30 வீடு வந்து பார்க்குறேன், என் கிச்சன் க்ளீனாக இருக்குது. என் அடுப்பெல்லாம் தொடச்சி, என் சிங்கெல்லாம் தொடச்சி அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. என் பிள்ளைகளை பார்த்து கொண்டாங்க. அவங்க வந்துட்டு ஆண்டு கொடுத்த அந்த அமேசிங் நெய்பர்ஸ்க்காகவும் என் சபையின் மக்கள் எல்லாருக்காகவும் இந்த வேலையை நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக என் ஜீவனை காத்த என் இயேசுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஆமென். என்னுடைய சாட்சி ரொம்ப சின்னது. If God wants to lift you up, no matter what man does, it is nothing. என் ஸ்கூலில் ஒரு இந்த ஸ்டார் எக்ஸாம்ஸ் நடந்தப்போ எங்களுடைய 4th கிரேடில் வந்து என் கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சென்டம் எடுத்தாங்க. ஸோ தட் வாஸ் சம்திங் வெரி பிக். ஏன்னா எங்கள் ஸ்கூலுக்கு அந்த அளவுக்கு இன்னும் ரேட்டிங்லாம் வரல. ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு டைம் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ப்ளஸ் நல்ல க்ரோத் தெரிஞ்சதுனால ஸ்கூல் ரேட்டிங்கும் நல்லா ஏறிச்சு. ஸோ எவ்ரி ஒன் வேர் ஹாப்பி. பட் அதை ரொம்ப சட்டிலாக வச்சு முடிச்சிட்டாங்க. நம்மளை எப்போதுமே வந்து they don't, நம்ம என்ன பண்ணாலும் இட் டசன்ட் கம் அவுட், இட் ஜஸ்ட் கோஸ் ஆஃப் ஃபேட்ஸ் அவே. ஸோ ஒரு அப்சர்வேஷனுக்கு பிரின்சிபல்ஸ்லாம் வந்தீங்கன்னா வந்தாங்கன்னா கூட ஒரு ரொம்ப மினிமம் அதுலேயும் அவங்க கொடுக்குற டேட்டாவுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன், இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. பட் ஸ்டில் அதெல்லாம் எதுவுமே எடுபடலை. ஆனால் இந்த டேட்டா வந்து நோ ஒன் கேன் ஹைட். ஏன்னா இது கவர்மெண்ட்டோடையது. ஸோ அதில் ரிசல்ட் வந்து ஒன்லி ஒரு ரெண்டு பேர் தான், ஒரு 55 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்ததில் ஃபெயில் ஆனாங்க. அது ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. லைக் ஸ்கூலுக்கு அது ரொம்ப ஒரு ஆனராக இருந்தது. இந்த நியூஸ்லலாம் போட்டு ஸ்கூல் பேரெல்லாம் பயங்கரமாக இது பண்ணாங்க. ஸோ எனக்கு என்ன, நீங்கள் என்ன உயர்த்துறது, கடவுள் உயர்த்தணும்னு நினச்சாருன்னா அவர் என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் யூ கேனாட் ஸ்டாப். ஸோ ஐ ஃபெல்ட் ஸோ ஹம்பிள்ட் அண்ட் ஐ தேங்க் காட் ஃபார் தட். ஒரு சின்ன இடத்துல தெரிய வேண்டிய பேர் இப்போ நீங்கள் தான் ஜாயின் டெசனப்போ அப்படி மை காட் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஆகிடுச்சு. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் அண்ட் கிவ் ஆல் க்ளோரி அண்ட் ஹானர் டு காட். தேங்க்யூ. I don't know if you all saw, Joy's name was there in a news article that came about the school. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவைகளை, நமக்கு வைத்திருக்கிற எல்லைகளை சத்துரு சுதந்திரிக்கவும் முடியாது. அப்படி கர்த்தர் கொடுக்காத எல்லைகள் நமக்கு அவசியமும் இல்லை. அவை நமக்கு ஆசீர்வாதமாக ஒரு நாளும் இருக்காது. அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் மீட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் மீட்கப்பட்டு போவதில்லை. இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய வசனத்தில் உங்களை மீண்டுமாய் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி. போன வாரம் இங்கே we did not have a service here because we had a wonderful retreat last week. It was a fantastic experience. இந்த வருடம் ஜாயின் பண்ண முடியாதவங்க கண்டிப்பா next year join us. It was such a blessed time of word, fellowship and every aspect of it. So praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவ பிரசன்னத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ பிரசன்னம் என்றால் என்ன? Right? Because there is a lot of conceptual things that Bible says. நாம் அப்படியே பிசிக்கலா எடுத்துக்குவோம். ஒரு உதாரணம், கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்து அப்படின்னா it doesn't mean God நம்மை போல அவர் ஒரு மாம்சமுள்ள உருவமுள்ளவர், அவருடைய கரம் என் மேல் இருந்தது அப்படின்றதல்ல. உருவகமாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் பல உண்டு. ஒரு வேடிக்கையா சொல்லுவாங்க, ஒரு பாஸ்டர் கிட்ட வந்து ஒரு காங்கிரிகேஷன் மெம்பர் சொன்னாராம், அது எப்படி ஹோலி ஸ்பிரிட் வந்து ஒரு பர்சன் சொல்றீங்க, அவர் எப்படி வந்து என் இருதயத்தில் இருக்க முடியும்? நான் வர்ற வழியில ஒரு கசாப்பு கடை வழியா நான் கடந்து வந்தேன், பார்த்தேன் ஒரு ஆட்டோட இருதயத்தை வெட்டி வச்சிருந்தாங்க. That's nothing but a blood pump. All that your heart does is a blood pump. அதுக்குள்ள வந்து உட்காந்து ஆவியானவர் என்ன செய்ய போறார், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய போறாருன்னு ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டாராம். அந்த பாஸ்டர் சொன்னாராம், வெரி லாஜிக்கல் ஆர்குமெண்ட், ஒரே ஒன்று நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுக்கு போய் உங்களுடைய அழகான இளம் மனைவியை பார்த்து, ஓ வித் ஆல் மை பிளட் பம்ப் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி பாருங்க. நீங்க அதுக்கப்புறம் நீங்க எப்படி இருக்குமோ அதுக்கப்புறம் நீங்க வாங்க என்று சொன்னாராம். அபுதமாய் வித் ஆல் மை ஹார்ட், என் முழு இருதயத்தோட ஆண்டவரை நான் நேசிக்கிறேன். ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை நாம் கர்த்தர் என்று ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம் இருதயத்துல வாசம் செய்கிறார். இதெல்லாம் வந்து அர்த்தம் என்னன்னா, இட்ஸ் நாட் அ பிளேஸ், ஓகே நம்ம விசுவசிச்ச உடனே ஒரு கார்னர்ல வந்து உட்காந்துடுறாரு, அதுக்கப்புறம் அங்கே உட்காந்தே இருப்பார், நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியது அப்படி அல்ல. நம்முடைய சிந்தை, சொல், செயல் சகலமும் அதனால இயக்கப்படும்.
நம்முடைய இருதயத்துல ஒரு வாசம் செய்கிறாருன்னா கரெக்டா பிளட் பம்ப்ல ஆர்கிள் இருக்காரா வென்ட்ரிக்கிள் இருக்காரான்னு கேட்கக்கூடாது. ராதர் நம்முடைய சிந்தை, செயல், நம்முடைய நடவடிக்கைகள், பேச்சுகள் சகலமும் அதனால உந்தப்பட்டதா இருக்கணும் நமக்கு. அதுதான் அவருடைய பிரசன்னம் என்பது. அவருடைய பிரசன்னம் நமக்கு உள்ளிருந்தாலும் சரி, நமக்கு வெளியில இருந்தாலும் சரி. அதே மாதிரி தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன், தேவ பிரசன்னம் அப்படின்னு சொல்றப்ப எல்லாம் இட்ஸ் நாட் தட் எவ்ரி சிங்கிள் டைம் இட் ஹாஸ் டு பி பிசிக்கல். இட் ஹாஸ் டு பி ஈவன் பழைய உடன்படிக்கையின் படி கூட நீங்க பாத்தீங்கன்னா எல்லா நேரங்களிலும் அது ஒரு பிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சரியா? நம்ம இதுக்கு இந்த டாபிக் குறித்து நம்ம பேச ஆரம்பித்தோம். நான் போன வாரம் ஏற்கனவே சொன்னேன், the most common Hebrew term that is used for God's presence is panim. அந்த வேர்டுடைய ஒரு அர்த்தம், ஒரு டிரான்ஸ்லேஷன் என்னன்னா ஃபேஸ், முகம், முகமுகமாய் அவரை காண்கிறது. இப்போ you cannot deny the fact that I'm standing here and preaching, right? I cannot deny the fact that உங்களுடைய யாருடைய பெயரை சொல்லி நான் சொன்னாலும் you cannot deny the fact that you are sitting here. இல்ல அவங்க இல்ல, மில்டன் வந்து ஒரு உருவகமா தான் இங்க இருக்காரு, பிசிக்கலா இங்க இல்லன்னு சொன்னா நம்புமா? We won't. Panim, the word panim in Hebrew, that's what it means really. அவரை எந்த அளவு உணர்றோம். அப்ப ஏன் வந்து அப்படி நம்ப மாட்டோம்? இப்போ மில்டன் வந்து இப்போ ரொம்ப வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அமல் கிட்ட சொல்றேன் மில்டன் இந்த இடத்துல இல்லவே இல்லைன்னு. என்ன அலெக்ஸ் இப்படி சொல்றீங்க அப்படின்னு எஞ்சி போய் அவரை ஒரு உலுக்கி இப்ப பாருங்க நான் அவரை தொடறேன், எனக்கு தெரியுதா உங்களுக்கு சொல்லுவாரா இல்லையா? அதே போல தேவ பிரசன்னத்தை உணர்கிற, நான் ஜெபத்துல நான் சொன்னது போல பெரும்பாலுள்ள ஸ்திரீ இருக்கிற அந்த இடத்துல அந்த இயேசுவானவரை பார்த்து கேட்கிறாங்க, யாரு போய் தொட்டது? இயேசுவானவர் கேட்கிறார். அந்த சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே இது உமக்கே நியாயமா இருக்கா? எல்லாரும் உங்களை நெருக்கி தள்ளிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவோ பேர் தொட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க இங்க வந்து யார் என்ன தொட்டதுன்னு கேட்டா இது என்ன irrelevant-ஆ இருக்கு இந்த கேள்வி. ஆனா பாருங்க, இயேசுவான ஆவியில அந்த மகள் அவரை தொட்டது மாத்திரம் அல்ல, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட செய்தது. அவர் சொல்லுகிறாரு, மகளே உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று. தேவ பிரசன்னத்தை வந்து அடுத்தவங்க சொல்லி ஒரு அதனாலதான் பாருங்க சிலர் சொல்லுவாங்க, ஒரு கூட்டத்துக்கு நான் போனேன், இல்ல ஒரு இடத்துக்கு போனேன், ஒரு ஆராதனைக்கு போனேன், ஒரு ஜெபத்துக்கு போனேன், நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன், நான் பலத்தை பெற்றுக்கொண்டேன், என் மேல இந்த பாரமெல்லாம் விலகினது போல இருக்கு. அதே கூட்டத்துல இருக்க இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நானும் எவ்வளவோ அழுது ஜெபிச்சு. கேட்டிருக்கீங்களா? ஒரே விதம். See, God is never a stereophone. Number 1. Number 2, ஒருத்தருக்கு இருந்த அனுபவம் போல் இன்னொருக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி தேவ பிரசன்னத்துல இருக்கும் பொழுது இட்ஸ் நாட் only a matter of God being present. Jesus was physically present there. இயேசுவானவர் இந்த இடத்துல இல்ல நினைக்கிறது யாரோ சொல்லியிருந்தானே சொல்லியிருப்பாங்க, இத்தனை பேர் நெருக்கி தொட்டுக்கிட்டு இருக்காங்க பாரு, அவரை தெரியல அவனை பார்த்தா. சொல்ல போனா என்ன சொல்லியிருப்பாங்க, இயேசுவோட பிரசன்னத்துக்கு நான் வந்தா எனக்கு சுகம் கிடைக்குன்னு சொன்னாங்களே, எனக்கு கிடைக்கலேன்னு கூட சிலர் சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ சுகத்தை பெற்றுக்கொண்டாள். ஏன் தெரியுமா? அவளுடைய இருதயம் தேடின காரியங்கள் வேறு. அவளுடைய இருதயம் தேடின நம்ம ஒரு ஆராதனைக்கு வரும்போதும் சரி, ஒரு கூட்டத்திற்கு வரும்பொழுதும் சரி, எங்க செல்லும் போதும் சரி, நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையாய் அவர் இருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தை நாம் நாடும் பொழுது, நாம் இன்றைக்கு பாடினது போல முடியாதவைகள் முடிந்து போகும், மறைக்க நினைக்கிற விஷயங்கள் வெளியரங்கமாகும், நாம் கேட்காத விஷயங்கள் நிறைந்து கொடுக்கப்படும். ஆனா நம்ம தேடுறது, ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதம். அவர் ஒரு வெண்டிங் மெஷின் மாதிரி, நான் இந்த இதுக்காக நான் ரொம்ப வைராகியமா ஜெபிச்சுட்டு இருக்கேன். அவர் வெண்டிங் மெஷின் இல்லை, ஒரு பிரேயரை போட்டோன்னே ஒரு ஆன்சரை கொடுக்கறதுக்கு. பட் ராதர் அவருடைய பிரசன்னத்தை தொடர்ந்து வாஞ்சிக்கிற ஒரு பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். அந்த ஃபேஸ், அந்த பன்னுன்றது வந்து ஃபேஸ், ஒரு எந்த அளவுக்கு ஒரு பிசிக்கல் பிரசன்ஸ் நம்ம எல்லாருக்கும் டான்ஜிபிளா இருக்கோ, ஆவியில அற்புதமாய் அவரை உணர்கிற வேளைகள் உண்டு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா it doesn't have to be a church experience at all. It doesn't have to be a holy place at all. ஒரு ஆலயத்திலேயோ, ஒரு ஜெபத்திலேயோ, ஒரு வசன தியானத்திலேயோ, அல்லது உங்களுடைய அதிகாலை அவசியமே இல்லை. In the most unexpected, in the least expected place, you will suddenly feel his presence. சொல்ல முடியாத வேளைகளில், பேச முடியாத வேளைகளில். அதனால ஆண்டவர்னா இப்படிதான் இருக்கணும், இந்த ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணாதான் அவர் வருவாரு, போவாரு, வருவார். அபுதமா இல்லை, நமக்கு தேவையெல்லாம் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ போல, அப்பா உங்களுடைய ஆடையின் நுனியை தொட்டாகிலும் போதும் ஆண்டவரே, நானுமே விசுவசிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பாருங்க, ஆண்டவர் வந்து அம்மா உனக்கு சுகமாச்சு நீ போயிரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். As Joy shared in the testimony, பாருங்க
she wouldn't even come close to anybody because she was considered defiled because of her bleeding. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வா, உன்னுடைய வெட்கத்தை நான் மாற்றி போடுகிறேன். நீ எந்த இடத்துல மறைந்து ஒளிந்து வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு இருந்தாயோ, உன்னால எழும்பி வா, உன்னால எழும்பி வா. இன்று ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அதை சொல்ல வல்லவராய் இருக்கிறார். அதனால பிரசன்னம் என்பது experience him as a person, like you feel your husband and wife at home, your children when they are with you. அவ்விதமாய் அவரை ஒரு 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 உணர்கிற ஒரு உணர்வுள்ள இருதயம் அது ஆவியானவராலே மாத்திரம் தான் கூடும். இதை குறித்து நாம் பார்ப்போம். இப்போ பழைய உடன்படிக்கைப்படி பழைய ஏற்பாட்டில் எதற்காய் அவருடைய பிரசன்னம் என்று நாம் பார்த்தோம் என்றால், எழுதப்பட்ட வார்த்தை இல்லை அந்த நாட்களில். கள்ள தீர்க்கதரிசிகள் எங்கும் இருக்கிற காலங்கள். எது தேவனுடைய வார்த்தை, எது ஏராளமான தேவர்கள், ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு ஜனத்துக்கும் ஒவ்வொரு விதமான தேவர்கள். அந்த நாட்களிலே தேவன் தான் தெரிந்து கொண்ட மனுஷரோடு முகமுகமாய் பேசினார். அதனாலதான் வாசிக்கிறோம், ஏசாயா போறாரு பேசுறாரு, எரேமியா போறாரு. அவர்கள் தேவன் தான் தெரிந்து கொண்ட தேவனுக்கு தேவைப்பட்டது என்ன தெரியுமா? uncompromising people who will deliver this message no matter what. என்ன நடந்தாலும் சரி, எப்படி நடந்தாலும் சரி, தேவன் எனக்கு சொன்ன சத்தியத்தை சத்தியமாகவே நான் போதிப்பேன் என்கிற விதமாய் மனுஷர்கள் தேவைப்பட்டார். எரேமியா எத்தனை வருட காலங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார் தெரியுமா? கிட்டத்தட்ட 65 வருடங்கள் அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். ஒரு பய கேட்கல. Not a single soul listened to Jeremiah's message. That is why he is called the weeping prophet. அந்த ஜனங்களுக்காய் அழுது பரிதவிக்கிறார் எரேமியா. எருசலேம் அழிய போகிறது, எருசலேம் தேவாலயம் கல்லின் மேல் கல்லிராதபடி நொறுக்கப்பட போகிறது. யாரும் கேட்கல. எசேக்கியேல் ஊழியத்திற்கு வரும் பொழுது எரேமியா ஏற்கனவே 30 வருஷம் எசேக்கியேல் சொல்ல போகிற மெசேஜ் சொல்லிட்டு இருக்காரு. ஒருத்தரும் கேட்கல. ஆனாலும் பாருங்க, எரேமியா விட்டு கொடுத்தாரா? தன்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் சொல்ல போனா சங்கீதம் 137 by the rivers of Babylon, அவர் பாபிலோனிய அடிமைத்தனத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும் பொழுது அவர்களை சந்திக்க அவர் வந்த பொழுது அவர்கள் பாடின பாடல் அது. நாங்கள் அந்த நதிக்கரை எண்ணை அமர்ந்து நாங்கள் சத்தமிட்டு அழுது by the rivers of Babylon where we sat down, அந்த இடத்துல பாடின பாடல் அது. பாருங்க, அவ்விதமான uncompromising people God needed. அதற்காய் நீங்க யாரும் என்ன, எரேமியா ஒரு உதாரணத்திற்காக சொன்ன எசேக்கியேல் எடுத்துக்கங்க. எசேக்கியேல் பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்டு 5 வருடங்கள் அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், தீர்க்கதரிசியாய். He was not even considered a prophet. ஏன் தெரியுமா? எசேக்கியேலை எதிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ப்ராஃபஸை பண்றாங்க. என்ன ப்ராஃபஸை பண்றாங்க? ஒருவனும் தேவனுடைய ஆலயத்தை தொட முடியும். No one can touch the temple of God. No one can touch the city of God, which is Jerusalem. எவன் கை போட முடியும்? இந்த எசேக்கியேல் ஒரு முட்டாள், இவனுக்கு ஞானம் இல்லாதவன், இவன் யாரோ சொல்றாங்க இதை அழிஞ்சு போயிடலாம் சொல்றான். அப்படிலாம் ஒரு காலம் நடக்காது. நம்முடைய தேவன், ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்க ஜனங்கள் யாருடைய தீர்க்க தரிசனத்தை கேட்பாங்க? 1000 பேரோட தீர்க்க தரிசனத்தை கேட்டாங்களே தவிர எசேக்கியேலோட தீர்க்க தரிசனத்தை கேட்கவே இல்லை அவங்க. They didn't even care. Do you know that Daniel is not even listed as a prophet in the Hebrew scripture? He is not even listed. Daniel's book is under writings and not under prophets in the Hebrew Bible. இது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்கள் யாரும் தீர்க்கதரிசிகளை நினைக்கவே இல்லை. ஆனா அவங்க மனுஷனுடைய அங்கீகாரத்திற்காக காத்திருக்கவில்லை. தேவன் இயேசுவானவர் புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, தானியேல் தீர்க்கதரிசி சொன்ன அந்த காரியங்கள் நடக்கும் பொழுது. See, God ordained them as a prophet and Jesus confirms it in the New Testament, but no one really recognized it in the Old Testament and they didn't care. பிரியமானவர்களே, பழைய உடன்படிக்கையில தேவ பிரசன்னம் என்பது அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறதற்காய், அவருடைய திட்டங்களை வெளிப்படுத்துகிறதற்காய், இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே செல்லணும், யாரோட யுத்தத்திற்கு செல்லணும், எப்போ செல்லக்கூடாது, ஏன், எதற்கு, அவை எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறதற்காய் தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார். ஆனா புதிய உடன்படிக்கையில பாத்தீங்கன்னா
the first அதாவது God speaks to his children இரண்டு காரியங்களுக்காய் தேவன் புதிய உடன்படிக்கையில நம்மோடு இடைப்படுகிறார். முதலாவது காரியம் அவருடைய பிரசன்னத்தை நாம் உணரும்படிக்காய். In other words, கல்லும் மண்ணும் ஜீவனற்ற ஒரு ஜடமும் அல்ல அந்த தேவன், நம்முடைய தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன். அவரை உணர்கிற ஒரு உணர்வு, நாம் ஒவ்வொருத்தரும் தேவ பிரசன்னத்துல திளைக்கணும் என்பது அவருடைய வாஞ்சை. என் பிரசன்னத்தை உணர்கிற உணர்வுள்ள இருதயமுள்ள ஜனங்களாய் என் ஜனங்கள் இருக்கணுமே என்பது அவருடைய வாஞ்சை. முதலாவது தன்னுடைய பிரசன்னத்தை, because he seeks a personal relationship with his children. ஒரு சிறு பையன் ஒரு நாள் இரவு பயங்கர இடி மின்னல் மழையா இருந்ததாம். ஸோ அப்போ மாமி 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 என்று he cried from this room. உடனே அம்மா எந்திரிச்சு ஓடி போனாங்களாம். ஓடி போய் பையனை நல்லா தட்டி கொடுத்து தூங்கலாம் வச்சுட்டு, நான் தான் எப்பவுமே சொல்லியிருக்கேன்ல, இடி மின்னல் எது மழை எது வந்தாலும் ஜீசஸ் இஸ் வித் யூ அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த அம்மா அந்த பையன்ட்ட. அந்த பையன் மெதுவாக திரும்பி சொன்னான்னா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் மாமி, பட் டுநைட் அலோன் கேன் ஐ ஹேவ் சமன் வித் ஃப்ளஷ் அண்ட் போன்ஸ் என்று கேட்டாங்க. இந்த ராத்திரியில மாத்திரம் மாம்சமும் சதையும் உள்ள யாராவது ஒருத்தரை கூட இருக்க முடியுமா? அவர் இருக்கிறாருன்னு தெரியும், ஆனாலும் எனக்கு அப்படி யாராவது கூட இருக்க முடியுமா? நம்முடைய விசுவாச வாழ்க்கையில சில நேரங்களில் நாம் அப்படித்தான் இருக்கிறோம். தேவன் நாம் அவரை உணர்கிற ஒரு ஜனங்களா இருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய சித்தத்தை அறிகிற ஜனங்களாய் நாம் இருக்கும்படிக்காய் தேவ பிரசன்னம் ஒரே ஒரு காரணத்திற்காய் மாத்திரமே இறங்கி வரும். அது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காய். அது யார் மூலமா வேணா இருக்கலாம், யார் மூலமா வேணா இருக்கலாம். பாருங்க, பார்வோன் சொல்றான் இயேசுவை பார்த்து, இவரை குறித்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இவர் ஏதாவது 1-2 அற்புதம் செஞ்சு அவரை நான் பார்க்கலாமே அப்படின்னு வர்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அபதமாய் அல்ல, அவரை தேடி நாடி வருகிற ஜனங்களுக்கு. சோ முதலாவது அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய பிரசன்னத்தை, என்னுடைய பிரசன்னம்னா உனக்கு என்னன்னு தெரியணும் முதல்ல. என்னுடைய நோக்கம் திட்டம் என்றால் என்னன்னு தெரியணும் முதல்ல. அதற்கு தான் ஆண்டவர் நமக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை உணர்த்துகிற ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆவியானவருடைய பலன் என்று இந்த வசனத்துல வாச்சு ஒண்ணு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாது. இது வெறும் புத்தகமா தான் நமக்கு இருக்குமே தவிர ஜீவனுள்ள அப்பமாய், ஜீவ அப்பமாய் நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஒரு 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 ஆசீர்வாதமாய் இது இருக்கவே இருக்காது. ஆண்டவர் முதலாவது தன்னுடைய சித்தத்தையும் தன்னுடைய பிரசன்னத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஏன்னா பவுல் அப்போஸ்தலர் அழகாய் சொல்லுவார், வேதம் சொல்லுகிறபடி போதிக்கிற இயேசுவை என்று சொல்லுவார். ஏன் தெரியுமா? அந்த காலத்திலேயே அவங்களுக்கு தேவையான பாட்ல கேசுவை அப்பவே கிரியேட் பண்ணிட்டாங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் சேர்த்து வச்சு this is the Jesus that I define. அபதமாய் இல்லை, வேதம் சொல்லுகிற விதமாய். இரண்டாவது, இந்த வேதத்தை தேவனுடைய அனாதி ஞானத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது என்றால் தேவனுக்கு தெரியும். அதனாலதான் சொன்னாரு, வாக்களிக்கப்பட்ட அவர் வரும் பொழுது நான் உங்களுக்கு போதித்தவைகளை எல்லாம் நினைப்பூட்டி மீண்டும் மீண்டுமாய் உங்களுக்கு நினைப்பூட்டி. இந்த இரண்டு காரியங்களும் நாம் ஒன்று சேர்ந்து வரும் பொழுது பாருங்க, நாம் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். பழைய ஏற்பாடு மாதிரி நீங்க ஒரு ஏசாயாவாகவோ, நீங்க ஒரு எரேமியாவாகவோ, ஒரு யோவேலாகவோ நீங்க இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. யூ கேன் பி ஜஸ்ட் ஹூ யூ ஆர். ஐ கேன் பி ஜஸ்ட் ஹூ ஐ ஆம். சாதாரண மனுஷனுக்கு இயேசுவானவர் வந்தது அதனால தானே. Because holiness is not the way to Christ. Christ is the way to holiness. பழைய ஏற்பாட்டில் holiness was the way to Christ. புதிய உடன்படிக்கையில் Christ is the way to holiness. நம்மால் ஒரு காலம் நம்முடைய பரிசுத்தத்தினால அவருடைய பிரசன்னத்தில் நம்மால நிற்க முடியாது என்பதனால இயேசுவானவர் இறங்கி வந்தார். Holy Spirit was not given to the elite believers. He was not given to the high priest. He was given to the uneducated and uncultured disciples who changed the world. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு என்கிற நாமத்தை சொல்லுகிறோம் என்றால் அந்த படிப்பறிவில்லாத பாமர அந்த சீஷர்களும் அந்த 120 பேரும் 50 வருடங்களில எருசலேமில் இருந்து ரோமாபுரி வரை சுவிசேஷத்தை கொண்டு போனாங்க. இன்றைக்கு நாம் எங்கு கொண்டு போயிருக்கிறோம்? தேவ பிரசன்னத்தை நாம் உணர்கிற நாம் எதற்காய் முதல் ஒரு கேள்வி why God reveals himself. What does he need? Does he need a recognition or what? நான் யார்ன்றது இந்த ஜனங்கள் உணரணும். நான் எவ்வளவு பெரிய ஆள், என்னுடைய வல்லம். Is that something that God really needs, because of which
he reveals himself. கிடையவே கிடையாது. நான் going back to my first point, I was saying he has a divine purpose that he will accomplish. எஸ்தருக்கு சொல்லப்பட்டது போல, இன்றைக்கு நீ இதை செய்யாமல் போனால் இஸ்ரவேலுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் எப்படி கொண்டு வருவார்? ஆனா இழந்து போக போறது யாரு? நீயும் உன் தகப்பன் வீட்டாரும். நீயும் உன் தகப்பன் வீட்டாரும். For each and every one of your life and my life and the people around us, நாம் எந்த இடத்துல வேலை செய்கிறோம், நாம் எங்கே நாம் ஆராதிக்கிறோம், நாம் எந்த நண்பர்கள் கூட்டத்தில் இருக்கிறோம், நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் யார், நாம் தங்கி இருக்கிற எல்லைகள் என்ன, சகலத்தையும் ஒன்று சேர்த்து அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்தும்படிக்காய் தேவ பிரசன்னத்தில் நடக்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? A self realization like never before. நாம் என்ன நினைக்கிறோம்? தேவ பிரசன்னத்துல இருந்தா எனக்கு சுகம் வந்துடணும், தேவ பிரசன்னத்துல தான் எனக்கு பலன் வந்துடணும். எனக்கு முதல் காரியம் தேவ பிரசன்னத்துல நடக்கிறது a self realization like never before. never before. ஏன் தெரியுமா? அந்த சுய உணர்தல் நமக்குள்ள வரும் பொழுது நாம் தேவனுடைய கரத்தின் கருவிகளாய் மாறும். தேவனுடைய கரத்தின் கருவிகளாய் நாம் மாறும். அந்த சுய உணர்வு இல்லாம உலகத்தின் பரிசுத்தத்தை நாம் தரித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இப்ப ஏசாயாவை யோசிச்சு பாருங்க. ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்களின் மத்தியில வாசம் செய்கிறேன். யோவான நினைங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லுகிறார், நான் செத்தவனை போல ஆனேன். தானியேல் தீர்க்கதரிசி 3 முறை செத்தவனை போல விடுகிறார். அவர் என்ன? ஏன்? they were said to be prophets, chosen men, chosen vessel of God. But in the presence of God, there is a never before realization that prepares you. அதனால தான் ஏசாயா சொன்னாரு, யாரை நான் என்ன அனுப்புங்க ஆண்டவரே, யாரை நான் அனுப்புவேன்னு கேட்டீங்க. whom shall I send? You send me, O Lord. You send me, O Lord. அவருக்குள்ள அந்த நம்முடைய சில நேரங்களில் அந்த பிரசன்னம் நம்முடைய இருதயத்துல கம்ஃபர்ட், கவுன்சில், ரெபியூக், எனிதிங் could happen. நம்முடைய வாழ்க்கையில அந்த நேரத்துல நமக்கு எதை அது வெளிப்படுத்தணுமோ தேவ பிரசன்னம் அதை வெளிப்படுத்தும். பாருங்க, his presence reveals the true self in us. ஏன்னா அவர் நம்மை நேசிக்கிறதுனால தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறார். எபிரேயர் 12:6 வாசிக்கிறோம், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். பாருங்க, for whom he loves he chastens. நம்முடைய வாழ்க்கையில் அந்த சுய உணர்வு வரும் பொழுது, அந்த பாவ உணர்ச்சி நமக்கு வரும் பொழுது, ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் அசுத்த சிந்தையுள்ள மனுஷன், நான் ஒரு கோபமுள்ள ஒரு மனுஷன், நான் பிறர் மேல் பொறாமையுள்ள ஒரு மனுஷன், அல்லது நான் ஒரு லஞ்சம் வாங்குகிற ஒரு மனுஷன், அல்லது நான் காரியங்களை ஆதாயத்திற்காய் எந்த உணர்வு வேணா நமக்கு இருக்கலாம். ஆனா அந்த உணர்வுள்ள இருதயத்தை நமக்குள்ள கொண்டு வருகிறது. ஆரம்பத்திலே பாருங்க, ஒரு உணர்வுள்ள இருதயம் இருந்தாதான் அவருடைய பிரசன்னத்தை நாம் ருசிக்க முடியும். அதை நாம் ருசிக்கணும்னா முதல்ல நம்மை குறித்த உணர்வுள்ள இருதயம் நமக்கு வந்தாதான் அவரை குறித்து உணர்வுள்ள இருதயம் நமக்கு அந்த அடுத்த நிலைமைக்கு போக முடியும். நான் இப்படியே தான் இருப்பேன் ஆண்டவரே, ஆனா அவருடைய பிரசன்னத்தை நான் உணரணும் என்றால் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ மாத்திரம்தான் உணர்ந்தாள். அங்கிருந்த ஆயிரக்கணக்கான பேர் உணரவே இல்லை. அவ்விதமாகத்தான் நாம் போவோம். அதுக்காக தேவ பிரசன்னம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரசன்னம் இருக்கும், ஆனா அதை உணர்கிற நிலையிலே நாம் இருக்க மாட்டோம். We won't be there in a state. We'll miss the opportunity. We'll miss the presence. We'll miss the presence. பாருங்க, நம்ம அந்த உணர்வு இல்லாத இருதயம், நமக்கு அந்த உணர்வுள்ள இருதயம் இல்லாமல் போனா எதனாலே அந்த ஒரு குற்ற உணர்ச்சியை, அந்த செல்ஃப் ரியலைசேஷன் ஆண்டவர் கொடுக்கிறார் தெரியுமா? நம்ம தானியேலுடைய புத்தகத்துல வாசிக்கிறோம், 4வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். பாருங்க, தானியேல் அந்த நெபுகத்நேசர் ராஜா பாபிலோனை பார்த்து சொல்றாரு, ஓ என்னுடைய வல்லமையினால, பராக்கிரமத்தினால, மகிமை பிரஸ்தாபம், நான் எப்படி நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. பாருங்க, பாபிலோன் உண்மையிலே ஒரு இட்ஸ் ஆர்கிடெக்சரல் மார்வல். இட்ஸ் நதிங் லைக் ஆர்கிடெக்சரல் மார்வல். அந்த அதை பார்த்த அவன் சொல்லுகிறான், நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொல்லுகிறார். பாருங்க, அந்த கடைசியில், அந்த வசனத்தினுடைய கடைசியில் சொல்லும்,
உன்னதமானவர். அந்த கடைசி 32வது வசனம் வாசிக்கலாமா? 32வது வசனம், 4வது அதிகாரம் 32வது வசனம். தானியேல். மனுஷரில் இன்று தள்ளப்படுவாய், வெளி மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. பாருங்க, உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கும்போது நமக்கு பல கேள்விகள் வரலாம். ஐயோ, தேவ பிரசன்னம் எங்கே? தேவன் எங்கே இருக்கிறார்? ஏன் இவ்வளவு அக்கிரமங்கள் பெருகி கொண்டிருக்கிறது? ஏன் இந்த ராஜா என்ன உயிரோடு இருக்கிறார்? ஏன் இந்த தேசத்துல இந்த ஆளுகை செய்கிறவர் இருக்கிறார்? அவர் ஒரு பயங்கர கொடுங்கோல ராஜா, ஆண்டவர் அவரை எடுத்துட்டு இன்னொருத்தரை வைக்கலாமே. we may have 1000 questions in our mind. ஆனால் நேபுகத்நேசருக்கு சொல்லப்படுகிறது, உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்துல ஆளுகை செய்து. பிரியமானவர்களே, இங்க இருக்கிற யாருக்கு உங்களுடைய மேனேஜரை குறித்தோ அல்லது உங்களுடைய வேலை சூழ்நிலைகளை குறித்தோ அல்லது உங்களுடைய இன்லாஸ குறித்தோ அல்லது உங்களுடைய யாருக்கு உங்களுக்கு ஒரு மனத்தாங்கல் இருக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, மனுஷருடைய ராஜ்யத்துல ஆளுகை செய்கிறவர் நான் கர்த்தர். ஆமென். பாருங்க, எல்கானா தன்னுடைய மனைவியை அதிகமாய் நேசித்தான். 10 குமாரரை பார்க்கிலும் நான் மேலானவன் அல்லவா என்று சொன்னான். ஆனா தேவனிடத்துல அன்னாளை கொண்டு வந்தது எது? எல்கானாவுடைய அன்பா? பெனின்னாவுடைய குத்துதல். அனுதினமும் பெனின்னாவுடைய வாழ்க்கையில கொடுத்த வேதனை அன்னாளை தேவனிடத்துல திருப்பியது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முட்கள் இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையில ஒரு முட்கள் இருக்கிறதா? ஒரு அசௌகரியமான சூழ்நிலைகள் இருக்கிறதா? தேவன் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ என்னை சார்ந்திருக்கும்படிக்காய். உலகத்தின் உறவுகள் அல்ல, உன்னுடைய வேலை அல்ல, உன்னுடைய பிள்ளைகள் அல்ல. பிள்ளைகளை பார்த்து நாம சொல்றோமா, நான் வளர்த்து நான் எப்படி வளர்த்திருக்கேன் பாருங்க என் பிள்ளைய, நான் வளர்த்த மாதிரி நீங்கள்லாம் வளர்க்கிறது பெருமை இருக்கிறதா நம்முடைய இருதயத்துக்குள்ள? நான் கட்டி எழுப்பின பாபிலோன், எந்த பாபிலோனை குறித்து நாம் பெருமை கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறாரு, மனுஷருடைய ராஜ்யத்துல ஆளுகை செய்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கரத்துல நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அப்பா உம்முடைய பிரசன்னம் தான் ஆண்டவரே எனக்கு நித்தியம். அந்த பிரசன்னத்துல நான் இருக்கிறது 2 காரியங்களுக்காய். ஒன்று, உம்மை உணர்கிற இருதயம் வேணும். 2வது, உம்முடைய நோக்கங்களை அறிகிற மனதை எனக்கு வேணும். அதற்கு முதலாவதாய் என்ன நான் உணரணும் ஆண்டவரே? எந்த இடத்துல நான் விழுந்து கிடக்கிறேன், எந்த இடத்துல நான் எழுப்பி கட்டப்பட வேண்டும், மீண்டுமா எழுப்பப்பட வேண்டும் என்பதை நான் உணர்ந்தால் ஒழிய உம்முடைய நோக்கத்தை குறித்து நான் ஒன்றும் செய்ய முடியாது. உம்முடைய பிரசன்னத்திலும் என்னால் நிற்க முடியாது ஆண்டவரே, என்னால் நிற்க முடியாது ஆண்டவரே என்று. It brings a radical change. தேவ பிரசன்னம் என்பது not brings, it demands a radical change. It demands a radical change. யோனாவை குறித்து நிறைய வாசிச்சிருக்கிறோம். நான் எப்பவுமே சொல்ல, வேதத்தில் அதிகமாய் கேள்வி கேட்கிற ஆள் நான். வாசிக்கும் போதே எனக்கு 100 கேள்வி வரும். இன்றைக்கு யோனாவுடைய கதை குறித்து நிறைய நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். யோனா தீர்க்கதரிசி, நான் அங்கேயே இருந்துக்கிட்டு நான் நினைவேக்கு போக மாட்டேன் ஆண்டவரே, உமால என்ன செய்ய முடியுமோ நீங்க செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. எதுக்காக தர்ஷீஸ்க்கு ஓடி போகிறார் அவருக்கு தெரியாதா, நான் எங்க போனாலும் ஆண்டவர் என்னை பிடிச்சிருவார். He is omnipresent. ஒரு தீர்க்கதரிசிக்கு அதை சொல்லணுன்ற அவசியமே இல்லை. God is omnipresent. அவர் எங்கும் வியாபித்து இருக்கிறவர், எல்லா இடங்களிலும் இருக்கிறவர். நான் ஒரு 10 மைல் தாண்டி ஓடி போயிட்டா நான் ஆண்டவர் இருந்து மறைச்சு அப்படின்னு யோனா நினைச்சாரா? Have you ever thought why Jonah ran? Jonah need not have run. He could have defied, he could have declined God's order right in the place where you are. There was a boy who was put in time out in the bathroom. பாத்ரூமில் ஒரு பையனை ஒரு டைம் அவுட்டில் போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மாவுக்கு மனசு கேட்கல. ஐயோ என்ன செஞ்சுட்டு இருக்கானோ இவன், அவங்க அப்பா கொண்டு போய் பாத்ரூமில் உட்கார வச்சுட்டு வந்துட்டாருன்னு. ஸோ மெதுவாக she opened the door and she saw him. And this boy was still sitting like this. He saw his mom and he said, I may be sitting on the outside, but I'm standing on the inside. அப்படின்னு அந்த பையன் சொன்னான். யோனா அதான பண்ணாரு. யோனா சொல்லியிருக்கலாமே, நான் இங்கே தான் இருப்பேன் ஆண்டவரே, நீர் என்ன சொன்னாலும் நான் போக மாட்டேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கணும். ஆனால் யோனா ஓடினார். ஏன் தெரியுமா?
யோனாவுக்கு எந்த அளவு நினைவேக்கு எந்த அளவு யோனா தேவைப்பட்டாரோ அதே மாதிரி யோனாவுக்கு நினைவே தேவைப்பட்டது. யோனாவுடைய இருதயத்துல கோபம் நினைவேக்கு போகக்கூடாதுன்றது இல்லை. Those people don't deserve the mercy. அவருடைய இருதயத்துல ஒரு ஆங்காரம், ஒரு கோபம், ஒரு வன்மம். ஏன் தெரியுமா? யோனாவுடைய மூதாதையர்களை கொன்று குவித்தவர்கள் அந்த நினைவே பட்டணத்தார். ஆண்டவர் நினைவே பட்டணத்தை ரட்சிக்கிறதற்காக மாத்திரம் யோனாவை போக சொல்லல, யோனாவை ரட்சிக்கிறதற்காய் நினைவே பட்டணத்தின் சூழ்நிலை ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆமென். உண்மை அதுதான். பல நேரங்களில் நாம நினைக்கிறோம், யோனா கோபப்பட்டாரா, அவர் ஆண்டவர் அவர் கோபத்தில் அவர் ஓடி, அப்படி அல்ல. As much as the city of Nineveh needed Jonah, Jonah needed the city of Nineveh. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, மகனே நீ என் தீர்க்கதரிசி, என்னோடு பேசுகிறவன், ஜனங்களுக்கு என் திட்டத்தை வெளிப்படுத்துகிறவன். ஓ மனசுல இவ்வளவு வெறுப்பும் ஆங்காரமும் கோபமும் இருக்குமானால் நான் எப்படி உங்ககிட்ட பேச முடியும்? How could I really talk to you? How would you convey my plans? That is why Jonah said, you know what, ஆண்டவரே நான் இல்லனால நீங்க வேற தீர்க்கதரிசியை கொடுத்து செய்ய முடியும் தெரியும், but you know what, I don't want to see it. I don't want to see you blessing Nineveh. I don't want to see you forgiving Nineveh. I don't want to see your mercy in operation in Nineveh. நினைவே பட்டணத்தை நீங்க மன்னிக்கிறதை என்னால பார்க்க முடியாது. நினைவே பட்டணத்தை நீங்கள் ரட்சிக்கிறதை என்னால பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க செஞ்ச அக்கிரமங்கள் எனக்கு தெரியும். They don't deserve your mercy. உம்முடைய இரக்கத்துக்கு அவங்க பாத்திரவான்கள் இல்ல. நீங்க யாரை கொண்டு வேணா செஞ்சுக்கங்க, but I don't want to see it. I will run away. That is the reason. That's how hard was it. Jonah's heart. யோனாவுடைய இருதயம் எவ்வளவு கடினப்பட்டு இருந்தது என்றால், அவங்களை நீ மன்னிக்கிறதை என்னால் சகிக்க முடியாது, நீங்க யாரை கொண்டு வேணா பண்ணிக்கங்க. That is why he ran away. Not because இவர் ஓடி போய் தர்ஷீஸ்க்கு போன உடனே வந்து ஆண்டவர் அவங்க பிடிக்க முடியாது, இவர் இவர் காண போயிடுவார். That's not. He is a prophet. He knows above all. பிரியமானவர்களே, இன்று நாமும் நீங்களும் நானும் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கலாம், ஆனால் நம்முடைய இருதயத்தில், like that little boy said from the restroom, I may be sitting on the inside, on the outside, but I am standing on the inside. நாம் எதன் மேல் நின்று கொண்டிருக்கிறோம்? What is that we are standing upon? இங்க ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறதுனால நான் தேவனுடைய கரத்திற்கு அடங்கி இருக்கிறேன் என்ற அர்த்தம் இல்லை. என்னுடைய இருதயத்தில் நான் வேறு இடத்துல இருக்கக்கூடும், என் சிந்தையில வேறு இடத்துல இருக்கக்கூடும். அதனால தான் சொன்னேன், God's presence, the first thing it does, it demands radical change. அந்த radical change நம்மிடத்துல இல்லாத வரை யோனாவுடைய கஷ்டம் பயணம் அல்ல, யோனாவுடைய கஷ்டம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதல்ல, யோனாவுடைய கஷ்டம் ஆண்டவர் அவங்களை மன்னிச்சிடக்கூடாது. For what they did, they deserve the punishment. இவர் போய் மன்னிச்சிட்டாருன்னா, and I don't want to be an instrument for that. இன்றைக்கு நாம் நம்முடைய இருதயத்தில் அவிதமாய் எதன் மேல் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லது எதன் மேல் நின்று கொண்டிருக்கிறோம்? தேவ பிரசன்னத்துக்கு வரும் பொழுது மூப்பர்களும் தேவ தூதர்களும் தங்களுடைய சிரசின் முடிகளை அவருடைய பாதத்தில் எறிந்து நெடுஞ்சான்கடையாய் விழுந்து அவரை ஆராதிக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. In the presence of God, that is the only possible response. That is the only, there cannot be a crown in your head with which you can worship Jesus Christ. அவர்கள் அதை எறிந்து அந்த யோசிச்சு பாருங்க, ஒரு விசை அந்த கிரவுனை கொடுத்தது யார்? அந்த கிரீடத்தை கொடுத்தது யார்? பரலோகத்தில் நம்ம வைத்துக்கொண்டு, உலகத்தில் இங்கே 1000 கிரீடம் நம்ம வச்சுக்கலாம், பரலோகத்தில் நம்ம தலையில் இருக்க கிரீடங்களை கொடுத்தது யார்? நீதியின் கிரீடத்தையும் ஜீவனின் கிரீடத்தையும் கொடுத்தவர் தேவன். ஆனால் அவங்க சொல்றாங்க, அது கூட எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீரே உம்முடைய பிரசன்னமே என்று. இப்போ எங்க நடக்கும் இவ்விதமான பிரசன்னம்? எவ்விதமா எந்த இடத்திலும் அவருடைய பிரசன்னம் நடக்கலாம். His presence is always extraordinary. When and where it occurs, நாம் சொல்லவே முடியாது. இப்போ நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 7வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஸ்தேவான் மரண தருவாயில் இருக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை காண்கிறான். அப்படி மகிமையில தேவன் வீற்றிருக்கிறதை தேவன் பாருங்க, அந்த இடத்துல அழகாய் சொல்லுகிறது, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய், பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய். யாராவது அப்போஸ்தலர் 7:55 வாசிக்கலாமா?
அதை தொடர்ந்து அந்த பகுதியில் வாட்ச் பார்த்தீங்கன்னா his face glowed. எப்படி மோசே முகமுகமாய் தேவனை மலையில கண்டு கீழே இறங்கி வந்த பொழுது அவருடைய முகம் பிரகாசித்ததோ, ஸ்தேவானுடைய முகம் பிரகாசித்தது. இப்ப தெரியுதா அந்த பனின்ற வார்த்தையோட அர்த்தம்? ஃபேஸ். இட்ஸ் லிட்டரலி எக்ஸ்பீரியன்சிங். சும்மா ஒரு ஃபிகரேட்டிவா நான் கண்ணை மூடிட்டு அப்படியே கற்பனை பண்ணிட்டு, சம்டைம்ஸ் இந்த டிரான்ஸ்சென்டென்டல் மெடிடேஷன் சொல்லுவாங்கல்ல, அப்படியே கண்ணை மூடிட்டு இதை சொல்லிக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கு, அப்படியே இப்போ ஒரு ஃபிகர் வருதா, இப்போ இல்லாததெல்லாம் வர்ற மாதிரி தெரியும், நம்ம நினைக்காததெல்லாம் வர்ற மாதிரி தெரியும். This is not kind of a practicing experience. இது இந்த மாதிரி தொடர்ந்து that's not the way God's presence really works. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய். பிரியமானவர்களே, தேவனை நமக்கு இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்துல அடையாளப்படுத்தி கொடுக்கிறவர் ஆவியானவர். அதனாலதான் சொல்றேன், வசனம் காட்டுகிற விதமாய் நாம் இயேசுவை அறிந்து கொள்ளணும். அந்த வசனத்துல நமக்கு தேவனை காட்டுகிறவர் ஆவியானவர் மாத்திரமே. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து, இல்லைன்னா நம்மளால அவருடைய பிரசன்னத்தை பார்க்க கூட முடியாது. let alone experiencing it, உணர்கிறது. அதே மாதிரி பாருங்க, இது அவன் பிரத்யட்சமாய் உணர்கிற காண்கிற ஒரு காரியம். அவருடைய பிரசன்ன சில நேரத்தில் நமக்கு ஒரு விஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ்ல கூட வரலாம். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 9வது வசனம் 9-10 வசனங்களை, அப்போஸ்தலர் 18:9-10 வசனங்களை வாசிச்சோம்னா, பவுலுக்கு கொரிந்து பட்டணத்துல தேவன் தரிசனமாகிறார். வாசிக்கலாமா? ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. உன் மேல கை போட எத்தனையோ பேர் முயற்சிக்கிறாங்கன்னு தெரியும். ராத்திரியிலே பவுலுக்கு அவர் தரிசனமாகி, Paul sees a vision. சில நேரங்கள்ல physical presence also could be there. அப்போஸ்தலர் 23:11 வாசிக்கலாம். சில நேரங்களில் it's very exceptional, very rare, but there is physical presence of God that you could see. வாசிக்கலாமா ஒருவர்? அந்த ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, இடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சிப்படுத்தது போல ரோமாவிலும் சாட்சிப்படுத்த வேண்டும் என்றார். இந்த அப்போஸ்தலர் 23வது அதிகாரத்தை குறித்து எனக்கு உண்மையிலே ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, பவுல் ஒரு வார்த்தை கூட ஜெபிக்க மாட்டார். ஆண்டவரே, எனக்கு பயந்து நடுக்கமா இருக்க, ஆண்டவரே ஏதாவது நீங்க பண்ணுங்க என் பக்கத்துல, அப்படிலாம் இல்லை. ஆனால் பவுலுடைய இருதயத்திலே இருந்த பய உணர்வை கர்த்தர் அறிந்திருந்தார். Paul was so sensitive to God, God was so sensitive to what he was feeling. He did not cry asking the Lord, oh, these people are literally கொரிந்தில அவரை கொல்ல முயற்சி செய்கிறார்கள், அவரை கொல்ல முயற்சி செய்கிறார்கள். பவுல் தன்னுடைய இருதயத்துல நினைத்த காரியங்களை கர்த்தர் அறிந்து, ராத்திரியில கர்த்தர் பவுலின் அருகே நின்று just as a testimony, I'll share it today. Now, Lizzie knows, போன 2 நாட்கள் I was really struggling to get this message. ஏன் தெரியுமா? Now if you remember, before we split for the retreat, I said ஒரு 2-week message நான் பண்ணுவேன்னு சொல்லி நான் சொல்லிட்டு போனேன். You know how many pages this message now stands? 23 pages. எனக்கு எதை சொல்றது, as I sit and pray and I prepare, it is pouring in அவருடைய பிரசன்னத்தை குறித்தான காரியங்கள் அப்படியே எனக்கு what to capture, what not to capture, என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. So my difficulty was what not to share, not what to share. சொல்லணும்னா பேசிட்டே இருக்கலாம் நம்ம. எனக்கு அவருடைய பிரசன்னத்தினுடைய வல்லமையை உணர்ந்தவர்களுக்கு அதுல it was such a edifying experience, it was such a convicting experience. என் இருதயத்தின் காரியங்களை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, வசனத்திற்கு அந்த வல்லமை உண்டு, அபிஷேகத்திற்கு அந்த வல்லமை உண்டு. ஆனா நம்ம வாஞ்சிக்கணும். ஆண்டவரே, என் இருதயத்தை குத்தி கிளிங்க ஆண்டவரே. பாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓ மெல்ட் மீ, நோ பிரேக் மீ, மெல்ட் மீ, மோல்ட் மீ, பாடுறதுக்கு நல்லா இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் 2 எலும்பு உடைச்சாருன்னா எப்படி இருக்கும் நமக்கு? ரொம்ப ஓடிட்டு இருக்க, வேலை பிஸியாக நீ நிற்கவே மாட்டேங்கிற, எனக்கே டைம் கொடுக்க மாட்டேங்கிற, ஒரு சின்ன ஃப்ராக்சர் அனுப்புகிறேன்ப்பா, ஒரு 4 வாரம் வீட்டில் உட்காரு.
யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். அதனால பாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சில நேரங்கள்ல ஆண்டவர் வந்து by no means I'm sorry, she went through a fracture recently. That's not what I meant really. Only when you smiled, it caught out to me. I'm sorry. So, சில நேரங்கள்ல ஆண்டவர் வந்து நம்ம it need not be it could be a fever, it could be something else. If God wants to force rest upon you so that you would come back to him, he will. அதனால தான் சொல்லுவேன், நம்முடைய பலவீனங்களில் ஆண்டவரை பார்த்து இது ஏன் எனக்கு வந்துச்சு ஆண்டவரேன்னு கேட்கக்கூடாது. இதன் மூலமாய் நான் என்ன கற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, இதன் மூலமாய் நான் எப்படி அப்படி கேட்கும் பொழுது என்ன தெரியுமா, அந்த பலவீனத்திலிருந்து 2 மடங்கு பலனோடு அவர் எழுப்புவார். ஆமென், ஹalleluya. ஏன்னா நீங்க அந்த பலவீனத்திலும் நீங்க அவரை பார்த்து என்ன கேட்கிறீங்க, ஆண்டவரே உம்முடைய நோக்கம் என்ன, வாட் இஸ் யுவர் பர்பஸ் இன் திஸ், உம்முடைய பிரசன்னத்துல என்ன கொண்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சிருக்கீங்க, வாட் இஸ் யுவர் பர்பஸ் இன் திஸ் கேளுங்க. அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கா 2 மடங்கு பலனோடு அவர் எழுப்பி கொண்டு வருவார். ஆமென், ஹalleluya. நமக்கு அந்த ஒரு வாஞ்சை. how does it occur? நம்ம பல நேரங்களில் நினைக்கிறோம் அது ஆர்ப்பாட்டம் உள்ளதாய் அப்படியே ஒரு தேவ கூடாரத்துல. அவசியமே இல்லை. நம்ம 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது நேமன், தமிழ்ல நாகமான் நினைக்கிறேன், in English it's Naaman. Naaman வந்து to Elisha, he'll go for healing. Elisha வெளியில வந்து பார்க்கவே மாட்டார் நேமனை. 5வது அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 5:11. அதுல பாத்தீங்கன்னா நேமன் அவன் நினைத்து கொண்டு, நான் யாரு, நான் படை தளபதி. அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று என் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்ல நதிகள் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். I mean, both verses are rendered even better in English actually. He will surely come out to me and stand and call on the name of the Lord his God, wave his hand over the place and heal my leprosy. நேமன் வந்து சுகத்துக்காக வந்தது மாத்திரமல்ல, நான் எப்படி படுத்தப்படணும்னு தெளிவா வர்றாரு அவர். ஆக்சுவலா he is very disappointed. Sometimes when we come to God's presence, we already have a laundry list of what God needs to do for us. Sometimes when we go to God's presence, not only that, how he should do it for us. ஆண்டவரே இப்படித்தான் நடக்கணும், இதுதான் நடக்கணும், இந்த அவுட்கம் இருந்தா இது உங்களுடைய கரம்னு நான் நினைச்சுக்கிறேன், இந்த அவுட்கம் இல்லைன்னா ஆண்டவரே அது உங்களுடைய சித்தம் இல்லை. ஆண்டவரே உண்மையா சொல்லுங்க, எத்தனை தடவை நான் ப்ரே பண்ணியிருக்கேன், நான் அப்படிதான் ப்ரே பண்ணியிருக்கேன். நம்ம பிள்ளைங்களோட அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல செஷன்ல இருக்கும்பொழுது நான் சொன்னேன், நம்ம பாடுறது ஒரு அழகான பாடல், அடைக்கப்பட்ட கதவுகளுக்காய் நன்றி ஆண்டவரே நம்ம சொல்லணும். பிள்ளைங்களுக்கு நான் சொன்னேன், நம்ம in camp when I met with the youth, how do you make critical decisions in your life? You are not at a place where you can go back and ask your parents and those kind of things. நான் சொன்னேன், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத கதவுகளை என் வாழ்க்கையில் அடைக்கப்படுங்க. It could be any prosperous door. Shut those doors in front of me. நீங்க என்ன கதவு வேணும்னே கேட்காதீங்க. Because too many good choices always confuses us. ஆண்டவரே நீர் எந்த கதவு எனக்கு வைத்திருக்கிறீரோ அதை மாத்திரம் திறந்து கொள். பிள்ளைங்க கேட்ட கேள்வி, 1.5 hour Q&A session. Angie was there. Amazing questions that they asked. And they hesitate to ask elsewhere. பாருங்க, அதனால தேவ பிரசன்னம் என்பது பிரியமானவர்களே உங்களுக்கும் எனக்கும் சாத்தியமான ஒரு காரியம். பாருங்க, அதே மாதிரி no one can invoke God's presence. எவ்வளவு நாம பாடினாலும் ஜெபித்தாலும் we cannot command or invoke God's presence. We can invite his presence. நாம் இருதயத்துல வாஞ்சையோடு அவருடைய பிரசன்னத்தை வரவேற்க முடியுமே தவிர we cannot invoke, like Naaman could not invoke Elisha to come out. He doesn't care. Same way, we can never invoke God's presence, but we can always invite God's presence. பாருங்க,
wait upon him. If Elijah on Mount Carmel, கர்மேல் மலையில அந்த 1 ராஜாக்கள் புத்தகத்துல நாம வாசிக்கிறோம். சின்ன ஜெபம் தான். அந்த ஜெபம் பாருங்க, அவ்வளவு ஒரு அழகான ஜெபம். 3 காரியம் தான் அவர் சொல்றார். எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, நம்பர் 1, இஸ்ரவேலில் நீர் தேவன் என்றும். First of all, Lord, let your name be established among these people. உம்முடைய நாமம் மகிமை. நம்ம பாடணும், உங்க நாமம் உயரணுமே ஆண்டவரே. இயேசுவே, your name should be exalted. எலியா தான் சொல்றார், in front of all the priests of Baal சொல்றார், உம்முடைய நாமம் இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும். இரண்டாவது காரியம், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும். அவர் சொல்லல I am the prophet of, no, அவர் சொல்லல நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும். மூன்றாவது காரியம், அழகான காரியம், இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்பதும். பாருங்க, அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டிருந்த பொழுது எலியா என்ன செய்து கொண்டிருந்தார்? இருதயத்தில் தேவனை நோக்கி, நான் என்ன செய்யணும் ஆண்டவர்? ஏன் தெரியுமா? அந்த ஆர்ப்பாட்டம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எலியா என்ன சொல்றாரு? எந்திரிச்சு வந்து ஒரு பள்ளம் வெட்ட சொல்லி, அந்த பள்ளத்துல தண்ணியெல்லாம் அந்த அந்திபலி மேல ஃபுல்லா வாட்டர், கம்ப்ளீட் கோல்ட் வாட்டர் கெட்ஸ் poured onto it. எந்த அளவுக்குன்னா அந்த பள்ளம்லாம், இதை நாம நினைக்கலாம், அந்த கற்களை எடுத்து சுத்தம் பண்ணி தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, இதெல்லாம் நாம நினைக்கலாம் ஏதோ இது வந்து தட்ஸ் a normal process. தட்ஸ் அப்படி இல்லை. Elijah was pleading with the Lord in his heart. அவர் சொல்றாரு, நீர் சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே இவைகளை எல்லாம் நான் செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும். அது எல்லாத்துக்கும் மேல தேவனுடைய நோக்கத்தை குறித்து அடுத்த வசனத்தில் அவர் சொல்றாரு. எதுக்கு தெரியுமா ஆண்டவரே? ஜனங்களுடைய இருதயத்தை, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கும் திருப்புறீங்க. You are turning it all on. You are turning it. அதை இவங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரே. நாம தேவ பிரசன்னத்திற்கு வரும் பொழுது பிரியமானவர்களே, அது ஒரு சந்தோஷமான மகிமையான பிரசன்னமா இருந்தாலும் சரி, அல்லது நான் சொன்னது போல சில நேரங்களில் உபத்திரவத்தின் மத்தியில தேவன் நம்மை சந்திக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த உணர்வுள்ள இருதயம் இருக்கும்போது நம்ம இடத்துல இருந்து ஒரே ஒரு கேள்வி தான் எழும்போம், Lord, what is your purpose? உம்முடைய நோக்கம் என்ன ஆண்டவரே? அந்த நோக்கத்தை நான் எப்படி நிறைவேற்றணும் ஆண்டவரே? இந்த சூழ்நிலையிலிருந்து நான் எப்படி நிறைவேற்றணும் ஆண்டவரே? பாருங்க, கடைசியா இன்றைக்கு நாம just due to lack of time நம்ம இன்றைக்கு இந்த வசனத்தோடு நாம் முடிக்கலாம். ஆக்சுவலா யாத்திராகமம் 33:11 எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு வசனம் வேதத்துல. யாத்திராகமம் 33:11. எல்லாருக்கும் இந்த நிறைய பேருக்கு இந்த வசனம் பிரியமான வசனம். ஏன்னா அதனுடைய முதல் பகுதி. எனக்கு ஏன் பிரியமான வசனம்னா அதனுடைய கடைசி பகுதி. மோசையோடு முகமுகமாய் பேசினான்றது வேற விஷயம். யோசிச்சு பாருங்க, லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிற தலைமை பொறுப்பு யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டது. எங்கிருந்து வந்தா அந்த யோசுவா? ஹூஸ் ஜாஷுவா? ஆக்சுவலா சொல்ல போனா ஆரன் தானே வந்திருக்கணும். எங்கிருந்து வந்தா தெரியுமா? யோசுவனுடைய ஞானமும் புத்தியும் பலனும் தெரிதலும் எங்கிருந்து வந்தது தெரியுமா? பாருங்க, மோசே பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். Joshua never left waiting upon the Lord. யோசுவாவுக்கு நல்லா தெரியும், தேவன் மோசையோடு மாத்திரம்தான் பேசுவார். மோசையோடு பிரசன்னமாகி முகமுகமாய் பேசுவார். ஒரு நண்பனோடு பேசுகிறதை போல பேசுவார். இஸ்ரவேல் லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுது பாளையம் இறங்கணும், எப்பொழுது புறப்படணும், என்ன செய்யணும், எல்லாவற்றையும் மோசையோடு அவர் பேசுவார் தெரியும். நான் எம்மாத்திரம்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் ஒருவேளை என் தேவன் வாஞ்சித்தார் என்றார். பாருங்க,
அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள கூட அவனால நுழைய முடியாது யோசுவாவினால. ஆனால் ஆலயத்துக்கு ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் நாள்தோறும் காத்திருந்தான். Is there any wonder why God chose Joshua after Moses? Is there any wonder? பிரியமானவர்களே, நாம் எந்த அளவு கர்த்தருடைய வசனத்திலும் அவருடைய ஆவியிலும் காத்திருக்கிறோமோ அவர்களுக்கு தன்னுடைய பிரசன்னத்தை விளங்க பண்ணுவார். இதே யோசுவாவிடத்துல தேவன் சொல்லுகிறார், மோசேயோடு இருந்தது போலவே நான் உன்னோடு இருப்பேன். யோசிச்சு பாருங்க, where did that come from? It's not that God told Joshua already prepare yourself. மோசே என்னென்ன பண்றான்னு பார்த்து அதே மாதிரி நீ ரிப்பீட் பண்ணு, அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணு, அப்பதான் நீ வந்து நாளைக்கு அடுத்த பொசிஷன் வரும்போது நம்ம மேனேஜரியல் ரேங்க் அண்ட் ஆர்டர் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் ஹேப்பன் தட் வே, ரைட்? வேதம் அப்படி அல்ல. யோசுவாவுக்கு யாரும் சொல்லல, ஆனால் அவன் இருதயத்தின் வாஞ்சை தேவ பிரசன்னம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ பிரசன்னம் இருக்கிறது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் என் தாசனாகிய மோசே அவரோடு பேசுகிறார் முகமுகமாய். ஒரு நாள் நானும் அப்படி பேசினா எனக்கு எப்படி இருக்கும்? நான் பாருங்க, அந்த இருதயத்தின் வாஞ்சையில யோசுவா காத்திருந்தான். That is why he was chosen. அதனால பிரியமானவர்களே, never yield to any stereotypical experience of God's presence. நீங்க எப்படி செஞ்சு பாருங்க, 10 வாரத்துக்கு இந்த மாதிரி நடக்கும். இந்த வசனத்தை டெய்லி 100 தடவை சொல்லி பாருங்க, இந்த மாதிரி நடக்கும். அவ்விதமா இட்ஸ் நாட் a formulaic experience. ஆண்டவர் எதிர்பார்க்கிறதுலாம் ஒண்ணுதான், உன்னுடைய இருதயத்தின் வாஞ்சையாய் நான் இருக்கணும். நான் உன்னிடத்துல சுட்டி காட்டுகிற காரியங்களை, உனக்கு நான் உன்னை குறித்து வெளிப்படுத்துகிற காரியங்களை நீ சரி செய்யும் பொழுது உன்னை கொண்டு நான் பிறருக்கு காரியங்களை வெளிப்படுத்துவேன். உனக்கு வெளிப்படுத்துற காரியங்களை உன்னை குறித்து வெளிப்படுத்துறதே நீ மாத்தலன்னா பிறருக்கு வெளிப்படுத்துற காரியங்கள் நான் எப்படிப்பா அவன்கிட்ட சொல்ல முடியும்? யோனா கிட்ட சொன்னா அதே தான். உன் இருதயத்தில் உள்ள கசப்புணர்ச்சி இருந்தா உன்னை கொண்டு நான் எப்படிப்பா சுவிசேஷன் அங்க சொல்ல முடியும்? பிரியமானவர்கள், என்று நாம் தேவனுடைய தொடர்ந்து இதை குறித்து நாம தியானிப்போம். ஏன் சொல்றேன்னா, தேவன் ஆபிரகாமோடு இருந்தார், மோசையோடு இருந்தார், யோனாவோடு இருந்தார், பவுலோடு இருந்தார், பேதுருவோடு, ஒவ்வொருத்தரோட இருந்தார். Is there any commonality in his presence? The way he revealed himself? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல அக்கினி மயமான நாவுகள், ஒரே விதமான நாவுகள் எல்லா அப்போஸ்தலர்கள் மேலும் இறங்கினது. ஆனா அவங்க எல்லாரோட ஊழியங்களும் ஒரே மாதிரி இருந்துச்சா? Did Peter minister the way Paul ministered? Did Paul minister the way another disciple ministered? Each and every one of them had a unique way of sharing gospel through their words and life. இந்த நாளிலே what you and I need to ask is that, Lord, what is that unique way that I need to serve you? நான் உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படிக்காய் நான் என்னை எப்படி ஆயத்தப்படுத்தணும் ஆண்டவரே? அடுத்த வாரம் நான் பார்க்கும் பொழுது தேவ பிரசன்னம் இருந்தும் அதை நான் உணராது இருக்க முடியுமா? தேவ பிரசன்னத்தை அபதமாய் விட்டு போன அதை குறித்து நாம் பார்க்கலாம். லைக் ஐ செட், we'll have a series of sermon, but இன்றைக்கு இதோடு நாம் முடிக்கலாம். ஸோ இந்த நாளில் what is that radical change? Has God been already talking to you in your heart? உங்களுடைய இருதயத்தில் ஆவியானவர் ஏற்கனவே இடைப்பட்டிருக்கிறாரா, பேசி இருக்கிறாரா? ஏதாவது மாற்றத்தை நீங்க ரெசிஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாள் ஆண்டவர் பார்த்து சொல்லுமா, Lord, if I need to experience your presence, I need to be ready for a change. If I'm not willing to change, if I'm not willing to change radically, I will never ever be in your presence. ஏனால் அவருடைய பிரசன்னம் நம்முடைய சுயத்தை நமக்கு வெளிப்படுத்தும். அதை நாம் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, அவராலே பரிசுத்தப்படுத்தப்படவில்லை என்றால் நம்முடைய சுய முயற்சியினால அதை நாம் பரிசுத்தத்துக்குள்ள நாம் வரவே முடியாது. எல்லாரும் கண்களை மூடி அவரை பார்த்து சொல்லுங்க, this is not a elite experience. நான் யார் அவர் பிரசன்னத்தை உணர்வதற்கு? சாதாரண விசுவாசி என்பதல்ல. யோசுவா வேலைக்காரனா இருந்தான். எலிசாவை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. Elisha did
lot more miracles and wonders than what Elijah did. But you know what? How Elisha was introduced? The one who poured water to the hand, the servant who poured water to the hands of Elijah. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. இங்க நாம் வாசிக்கிறோம் யோசுவாவை குறித்து, பணிவிடைக்காரனாகிய யோசுவா. He was mere a servant, not a priest, not a high priest, not a leader, not a tribe elder. He was a mere servant. ஆனால் அவர்களை கொண்டு தேவன் அசாத்தியமான காரியங்களை செய்தார். இன்று உங்களையும் என்னையும் கொண்டு அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார், சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வல்லது, அசாத்தியங்களை சாத்தியமாக்க வல்லது. ஆனால் நாம் மாற்றத்திற்கு இடம் கொடுக்கிறவர்களாயிருக்கணும், மாற்றத்திற்கு இடம் கொடுக்கிறவர்களாயிருக்கணும். எந்த இடத்துல நான் மாறணும் ஆண்டவரே, அவரிடத்துல கேட்போமா? Where do you want me to change, oh Lord? Where am I stubborn like Jonah? Where am I preventing you from using me as an instrument of your hand? உடைய கரத்தின் கருவியாய் பயன்படுத்த முடியாதபடிக்கு என்னிடத்தில் இருக்கிற எந்த காரியம் உடைய கரத்தை தடுக்கிறது, மட்டுப்படுத்துகிறது, அதை களைந்து போட நான் ஆயத்தமாக இருக்கிற ஆண்டவரே, என்னோடு இடைப்படுங்க. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை அப்பா. இந்த சில வாரங்கள் நாங்கள் தேவ பிரசன்னத்தை குறித்து தியானிக்கிற வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் அதை உணர்கிற உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடுப்பீராக அப்பா. அந்த உணர்வுள்ள இருதயம் மாத்திரம் அல்ல, உம்முடைய பிரசன்னம் உணர்த்துகிற காரியங்களை எங்கள் வாழ்வில நாங்கள் மாற்றும்படிக்கான சிந்தையை, பலத்தை, உறுதியை எங்களுக்கு தருவீராக தகப்பனே. நாங்கள் எல்லாரும் உடைய கரத்தின் கருவிகளாய் இருக்கணும். There is a purpose and plan for each and every one of your life. எங்களை கொண்டு நீர் ரட்சிக்க நினைத்திருக்கிற ஆத்துமாக்கள் உண்டு ஆண்டவரே. எங்களை கொண்டு நீர் கட்டி எழுப்ப நினைத்திருக்கிற வாழ்க்கை உண்டு, பிள்ளைகள் உண்டு தகப்பனே. இந்த நாள்ல அவற்றை செய்யாத படிக்கு எங்கள் இருதயம் கடினப்பட்டிருந்தா ஒரு விஷயங்களை மன்னியுங்க ஆண்டவரே, எங்களை மன்னியுங்க. பிரசன்னத்தை குறித்த வாஞ்சையினால யோசுவாவிடத்துல இருந்த அதே வாஞ்சை, கர்த்தருக்காய் காத்திருக்கிற அந்த வாஞ்சை, யார் பார்க்கறாங்க பார்க்கல, யார் ரெகக்னைஸ் பண்றாங்க பண்ணல, யார் சொல்றாங்க சொல்லல, கர்த்தருக்காய் காத்திருக்கிற அந்த வாஞ்சை எங்க ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீர் ஊற்றுவீராக. தேவையோடு உடைய வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய பிரசன்னம் சகலத்தையும் சந்திக்க வல்லது ஆண்டவரே, சகல தேவைகளையும் சந்திக்க வல்லது. அதை உடைய பிள்ளைகளுக்கு நீர் விளங்க பண்ணி காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. நாங்க ஒவ்வொருவரும் ஒரு சாட்சியாய் எழும்ப கர்த்தர் கிருபை கொடுங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால, குமாரன் இயேசுவின் நாமத்தினால பிதாவின் பாதங்களில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும், பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஓ ஜீவ பிரசன்னம், தாகம் தீர்க்கும் பிரசன்னம், ஜீவ தண்ணீர் பொங்கி வரும் தேவ பிரசன்னம். ஓ ஜீவ பிரசன்னம்,